So hey guys, இந்த ரீடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that for the fire element உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மிட் மந்த்ல இருந்து எப்படி போகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் இந்த மிட் மந்த் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எப்படி போகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். For the Aries, Leo and Sagittarius. ஓகே, ஸோ நிறைய ஒரு சில ஆஸ்லேட்டிங் மைண்ட் செட் எனக்கு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்களுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அங்கே எதுவுமே வந்து ப்ராப்பராக போகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்பேக் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸில் வந்து பார்க்குறப்ப சம்டைம்ஸ் நீங்களுமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இல்லை இது வேண்டாம், இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மிட் மந்த் பார்க்கும்போது உங்களுக்கு ஆசிலேட்டிங் மைண்ட் செட்டோட தான் இருக்கு ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல் எல்லாமே பார்த்தாலுமே. அண்ட் ஓவரால் அந்த ஒரு பயாஸ்ட் அண்ட் கன்ஃபியூஷனான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி ஃபார் த ஃபயர் எலிமெண்ட்.